வணக்கம் உடன்பிறப்புகளே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் இந்த அரசை கண்டித்து நீங்கள் பதிவு போட மாட்டேன்றீங்க, இந்த அரசில் நடக்கிற ஊழலை எதிர்த்து நீங்கள் பேச மாட்டேன்றீங்க, திமுகவில் உள்ளதே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றாங்க. அவங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. நான் உங்களை விட ரொம்ப ஆதங்கப்பட்டவன். 10 வருஷமாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தெருவில் இறங்கி போராடி இந்த ஆட்சியை கொண்டு வந்தவன். அதனால் வலி வேதனை எங்களுக்கு அதிகம். நாங்கள் நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கோம். அப்படி கொண்டு வந்த ஆட்சியை இன்றைக்கி நாசமாக்கிட்டானுங்க. அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு. சரியா? இதுதான் யதார்த்தம். நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆட்சியை கவிழ்க்கிற அந்த வேலை அந்த மாதிரி பேசாதீங்க, அது சரி வராது. ஏன்னா நம்மளை மாதிரி பல 100 கோடி செலவு பண்ணி போன தடவை ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகி அமைச்சரவையில் உட்காந்த ஆளையும் எனக்கு தெரியும். 100 கோடி ரூபா கொடுத்து எம்பியை விலை பேசி வாங்கி அமைச்சரவையில் உட்காந்த ஆளையும் எங்களுக்கு சிதம்பரம் தெரியும். அதனால் இப்போ எத்தனை பேர் 100 கோடி ரூபாய் கொடுத்து உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்தவங்க கூட இன்றைக்கி தெருவில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். சரியா? ஆனால் டிவிக்கு எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி சேர்த்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? கடுகு டப்பாயில் அந்த சேமிப்பை எடுத்து மட்டுமே கொடுத்து எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி அமைச்சராக உட்காந்துருக்கான். அவங்கள உங்களால் விலைக்கு வாங்க முடியாதுங்கிறத சூசகமாக சொல்கிறதுக்கு தான் இந்த தேவையில்லாத முயற்சியில் இறங்காதீங்கன்னு சொன்னது. நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி சொல்லலாம்? இதை ஆட்சிக்கு வந்தால் நல்லது தானே. இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீ பேசுகிறது இன்றைக்கு உள்ள அரசியலை பற்றி பேசுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வருங்கால அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு பேசுகிறேன்னா அந்த 4 மாதத்துக்கு பின்னால் என்ன நடக்குங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஆட்சியை கலைக்கணும் முயற்சி பண்ணி ஆட்சியை கலைச்சிட்டீங்க அப்படின்னா கூட, கலைச்சிங்க அப்படின்னா 200 தொகுதி டிவிக்கு ஜெயிக்கும். இதுதான் யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நடங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ வம்பு வழக்கில் தேவையில்லாமல் போய் சிக்கிறது விஜயன் சூசான்னு பத்திரிகை தொழிலை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். இது உள்ள ஆழம் என்ன அகலம் என்னன்னு தெரியாமல் நீ 13 பேர் உள்ள சிக்கியிருக்கான். ஒன்றும் பட்டியல் நீளம். நான் அதையும் சொல்கிறேன், ஒன்றும் பட்டியல் நீளம். நீங்கள் முட்டு கொடுக்க வைக்க அப்படின்னா என்னால் முட்டு கொடுக்க முடியாது. அந்த வேலையை தேவையில்லாத வேலையை பார்த்தது அவர் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் பண்ணது நெசம், போனது நெசம், அங்கே போய் பேரம் பேசுனது நெசம். ஏன் பேசுகிறீங்க? பேசாத. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் பொண்டாட்டி கடுகு டப்பாலேருந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அவன் எப்படி வேலை போவான்? நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம பழக்க வழக்கங்கள் வேறு, அவங்க வேறு உலகம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ யதார்த்தமாக இப்போ தோற்ற பார்த்தியா? இப்போ இதுக்கு முன்னால் தோற்றம் இல்லையா? 2010 ஒரு தோல்வி தெரிஞ்சிச்சோம். அந்த 2010 தேர்தல் 2016 வரைக்கும் தெருவில் நின்று வேலை பார்த்தோம். அப்பையும் தோற்றோம். அப்பையும் நம்ம முட்டு கொடுத்து மறுபடியும் 2021 வரை கொண்டு வந்தோம். அது வேற தோல்வி. தம்பிலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தோற்ற தோல்வி வேறு. இப்போ 26 நம்ம தோற்றுருக்கோம் பார்த்தியா? இந்த தோல்வி வேறு. நீ இப்போ அதிமுக தோற்றுருந்தேன்னா நான் இவ்வளோ தூரம் பொங்கவே மாட்டேன். அடுத்து திமுக ஆட்சி வரும் நானே சொல்லுவேன். ஆனால் தோத்தது 3வது மனிதர்கிட்ட, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட. எங்கே கோட்டை விட்டோம்னு பாரு. சத்தியமாக சொல்கிறேன், மீள்ற இடத்துல நீ இந்த கட்சியை கொண்டு போய் தள்ளலை, புதவுளியில் கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிற. வைத்தறிச்சலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆட்சி கொண்டு வந்தவங்க வேதனை எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏற்றுக்கத்தான் செய்யணும். நீ